வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான புதன் பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப நீங்க போய் 2ஆம் இடத்துல இருக்கீங்க. அப்போ உங்க சிந்தனைகள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் தனத்தை பற்றியும் உங்க வாக்கு பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்க ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். குருங்கிறது யாரு? 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான். அப்போ இந்த மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது, தொழிலை எப்படி கிளைகளை உருவாக்குவது, ஏற்கனவே வேலையில் இருந்திருந்தாலும் எப்படி அடுத்த அதாவது மாற்று வேலை அப்படிங்கிற பற்றி, அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற தன்மை, வேலை அடிஷ்னல் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். குரு திக்பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப தொழில் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய உத்வேகம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லா பேசுவீங்க, அழகா பேசுவீங்க. எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை அற்புதமாக பேசக்கூடிய வல்லமை இந்த ஆவணி மாதம் சிறப்பு பெறும். இந்த மிதுன ராசி என்பர்கள் நார்மலாவே நீங்க புத்திசாலித்தனம் மிக்கவர்கள். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா. அப்போ அந்த புதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்ப வளைவு நெளிவு சுழிவாக பேசக்கூடிய தன்மை, அதுவும் சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் அழகாக பேசக்கூடிய தன்மை, அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, 5ஆம் அதிபதியோட உங்க ராசி அதிபதி இணைவு பெறுவது ஒரு நல்ல அமைப்பு. நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். சார் தொழிலில் நல்லதாக செய்கிறேன் சார், நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு லாபம் கிடைக்கல. ஆனால் ஒரு அழுத்தம், ப்ரெஷர் எப்பவுமே தொழிலில் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அல்லது ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் ஒரு குளறுபடியாகவே இருக்கு. டக்குன்னு நடக்கணும், ஆனால் நடக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு தடை இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் வர இருக்கிறது. அதாவது குருவினுடைய ஜெயந்தி, குரு பகவானுடைய பிறந்த நாள். ஏன்னா குரு தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 7க்குரியவன். திருமணம் சார்ந்த விஷயங்கள், அனைத்து விஷயங்கள், திருமணம், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில், தொழில் சார்ந்த விஷயங்கள், இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அத்தனையும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவானுடைய ஜெயந்தி அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவது உத்தமம். சார் எப்படி சார் வழிபடுவது? மஞ்சள் கலர்ல வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய் விளக்கு சாத்தி நீங்க வழிபாடு, நீங்க நினைச்சு அன்றைக்கு நீங்க வழிபாடு எடுத்துட்டீங்கன்னா உங்க கோரிக்கை அத்தனை ஏற்றுக்கொள்வார். அப்போ அவருடைய பிறந்த நாள்ல குரு, அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபடலாம், அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், அல்லது குருஸ்தலம் எங்க இருக்கோ அங்க போய் வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். லாபாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6 இந்த செவ்வாய்ங்கிறது தான் இந்த மிதுனத்துக்கு ஆகாதவன். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் தான். மிதுனத்துக்கு ஆகாதவன், எதிரிகளை கொடுக்கக்கூடியவன், கடனை கொடுக்கக்கூடியவன், வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் தான். அவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப சுகத்தை கை வைப்பார். அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஏதாவது ஒரு உபத்திரம் அப்படிங்கிறது இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம், கடன் மூலியமாக சுகத்தை பெருக்கிக் கொள்வது, கடனை வாங்கி ஒரு வீட்டை வாங்குறது, கடனை வாங்கி ஒரு வாகனத்தை வாங்குறது, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பு. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். சரி, இந்த செவ்வாய், அந்த செவ்வாய் பகவானுடைய கடன் இருக்குது சார், எங்களுக்கு நோய் இருக்குது சார், எதிர்ப்பு இருக்குது, பகை இருக்குது, இதை எப்படி சார் சமாளிக்கிறது? இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு.
ஆவணி மாதத்துல தான் இந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வர இருக்கிறது. அதாவது ஆவணி மாதம் 9ஆம் தேதி, அதாவது 25/8/2025 திங்கட்கிழமை வருகிறது செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. அப்போ அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அல்லது ஏதாவது செவ்வாயினுடைய ஸ்தலங்கள், முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் அன்றைக்கு ரொம்ப சிறப்பு. அதாவது யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறது, யாருக்கெல்லாம் அதிகமான கடன் இருக்குது, யாருக்கெல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதிகமாக இருக்கிறது, யாருக்கு லாபம் கிடைக்கல அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக, அல்லது குறிப்பாக யாருக்கெல்லாம் செவ்வாய் புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கோ அவங்கெல்லாம் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்க இருக்கார்? 2ஆம் இடத்தில் இருக்கார். யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமான ஒரு சிந்தனை இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, கடல் கடந்து, ஏன்னா அவரே 12க்குரியவன் அல்லவா, கடல் கடந்து செல்லக்கூடிய உங்கள் எண்ண ஓட்டங்கள் ஈடேறக்கூடிய, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. நிறைய பேர்த்துக்கு சுக்கிரன் கெட்டிருந்ததுன்னு வச்சுங்களேன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன், நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறீங்க, சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். ஆனால் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் அங்கே திக்பலம் அடைகிறது. அல்லது சுக்கிரன் ஒரு 8ல் போய் மறைஞ்சிட்டார், ஒரு 8ஆம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் 8ல் போய் மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, அந்த சுக்கிரனுடைய ஜெயந்தி வர இருக்கிறது ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2025 செவ்வாய்க்கிழமை வருது. அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து, சுக்கிரனால 6 நெய் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் அந்த சுக்கிரனால் வரக்கூடிய தோஷங்கள், திருமணம் நடக்கலை, ஒரு குழந்தை பாக்கியத்தில் ஒரு தொந்தரவு இருக்குது, நான் வெளிநாட்டுக்கு போக முடியல, ஸோ இந்த மாதிரி என்ன கஷ்டங்கள் இருக்கோ அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த கஷ்டத்தை போக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 9ஆம் அதிபதி யார்? சனி பகவான். உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சனிதான், அதே சமயத்தில் வழியை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். 8க்குரியவன் 9க்குரியவன் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் 10ல் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போது 8ங்கிறது வலி, 10ங்கிறது தொழில். அங்கே தொழில் அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தொழிலில் கண்டிப்பாக இந்த மிதனத்துக்கு ஒரு அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது ஓடிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேலை பளுங்கிறது அதிகமாக இருக்கும், அல்லது ஒரு சிலர் வேலை மாறிடலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கும், நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா இப்போ வக்ர நிலையில் இருக்கார். வக்ரன்னா வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லபடியாக மாறப்போகுது. ஒரு நல்ல வேலைக்கு அதாவது அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜெயம் கிடைக்க போகிறது, மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நல்ல வேலையில் நான் இருக்கிறேன், எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிறேன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். வக்ரம் என்ன? இயல்புக்கு மாறிய தன்மை அப்படிங்கிறத மனசில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ சனி பகவானால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வலி இருக்குது, ஒரு வம்பு வழக்கு, ஒரு தீராத கடன், தீராத வலி, தீராத ஹெல்த்தில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனி பகவான் தான். சனிதான் 8க்குரியவன். அந்த சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அது என்னைக்கு வருதுன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2025 நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 8 நல்லெண்ணெய் தீபத்தை வைத்து உங்கள் கோரிக்கை வைத்து நீங்கள் வழிபாடு எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும்.
இப்போ யாருக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை இருக்குது அவங்க நீங்கள் வழிபட்டுக்கலாம். அல்லது யாருக்கெல்லாம் சனி புத்தி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கோ அவங்க நீங்கள் வழிபட்டுக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு யோகாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குருவும் ராசி லக்னத்தில் இருக்குது. அப்போது இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காத அதுக்கான முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இதுவரைக்கும் நடக்கலை என்று இருந்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மையும், வேலை கிடைக்கலையே, 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேனே இன்னும் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்கின்ற தன்மையும், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் மிகுந்த ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.